அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குண்டாஸ் அறிவுரை குழுமம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மதுரையில் செயல்பட உள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் மட்டுமே அறிவுரை குழுமம் இயங்கி வந்ததால் கைதிகளின் பாதுகாப்பு காரணங்களுக்காக மதுரையில் அறிவுரை குழும கிளையை அரசு துவங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம் ராஜலட்சுமி. குண்டாஸ் அறிவுரை குழுமம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மதுரையில் செயல்பட இருப்பதற்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே இயங்கி வரும் அறிவுரை குழுமம் கைதிகளை அழைத்து வருவதில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மதுரையில் அறிவுரை குழும கிளையை அரசு தொடங்கி இருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, குமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த குண்டாஸ் மனுக்களை அறிவுரை குழுமம் விசாரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் அறிவுரை குழும கிளையில் நீதிபதிகளாக கமலாதுரி, நசீருல்லா பாஷா, அருணா ஜெகதீசன், ஆனந்தி ஆகியோர் மனுக்களை விசாரிக்க அரசு நியமித்திருக்கிறது. குண்டர் தடுப்பு சட்டத்தை கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ரத்து செய்யவும் பரிசீலிக்கவும் நீதிபதிகள் தலைமையில் அறிவுரை குழுமம் செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் குண்டாஸ் அறிவுரை குழுமம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மதுரையில் செயல்பட அனுமதி அளித்ததோடு அதற்கான நீதிபதிகளையும் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.